அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 17ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 17ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் முஸ்தலஹுல் ஹதீஸினுடைய எனும் கிதாபினுடைய பாடத்தின் வரிசையில் சஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன என்பது குறித்த செய்தியை இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஹதீஸ் என்பது 3 பங்காக பிரியும் என்று நம்முடைய இந்த பாடம் துவங்கும். சஹீஹ், அதே போன்று ஹசன், அதே போன்று லஈஃப் என்று 3 பங்காக ஹதீஸ் என்பது பிரியும். எதன் அடிப்படையில் அப்படின்னா, அந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நிபந்தனைகள் பரிபூர்ணமாக இருக்கிறதா இல்லையா என்பதனுடைய அடிப்படையில் ஹதீஸுகள் 3 பங்காக பிரியும். அதில் முதல் பங்கு சஹீஹ். இதுதான் ஹதீஸினுடைய உயர்ந்த தரம், சஹீஹான ஹதீஸ் என்போம். சஹீஹான ஹதீஸாக ஒரு ஹதீஸை நாம் சொல்ல வேண்டுமானால் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த சஹீஹான ஹதீஸ்னா என்ன என்பதை ஒரு சுருக்கமான முறையில் நாம் இங்க பார்ப்போம். அதாவது ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆகணும்னா நம்முடைய கிதாபில் சொல்லித் தருகிறார்கள், மா ரவாஹு அதுலுன் என்றுதான் அந்த தாரீஃப் தொடங்கும், வரையறை தொடங்கும். அந்த ஹதீஸை அறிவித்த நபர் நீதமானவராக இருக்கணும். அதில்னா நீதமான நபர். இதை பற்றிய பெரிய விளக்கங்கள் நம்ம கிதாபிற்குள்ளால் செல்லும் பொழுது நமக்கு புரிய வரும். சுருக்கமான முறையில இங்க நாம குறிப்பிடுறோம், அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் நீதமானவராக இருக்கணும். அதே போன்று இரண்டாவதாக சொல்லுவாங்க, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் மனன சக்தி பரிபூரணமானவராக, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய விஷயத்துல பேணுதலானவராக இருக்கணும். வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுது அதை சிறிது காலம் கழிச்சு நான் மறந்து சொல்லிட்டேன், நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு மாற்றாமல், ஒரு வார்த்தையை அறிவித்தால் அதில் சரிபாடு கொண்ட, அறிவிக்கிற விஷயத்துல மனன சக்தி பரிபூர்ணமானவராகவும், அந்த வார்த்தைகளை கவனத்தோடு மிக பேணுதலோடு அதை முறையாக அறிவிப்பவராக இருக்கணும் அறிவிப்பாளர் என்பதாக இரண்டாவது செய்தியை சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து சொல்லுவாங்க அந்த இரண்டாவது செய்தியிலேயே, இது அறிவிப்பாளர் அப்படின்னு அல்ல, அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒவ்வொருவர் இப்படி இருக்கணும். இதுதான் இரண்டாவது செய்தியாக சொல்லுவாங்க. மூன்றாவதா சொல்லுவாங்க, அந்த சனது, ஹதீஸினுடைய சனது என்பது, நம்ம முந்தைய பாடத்துல சனதுனா என்னன்னு பார்த்திருப்போம். அந்த சனது முத்தசிலாக, அதாவது தொடர்ந்து சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கணும். இடையில் துண்டிக்கப்படக்கூடிய, அதாவது ஒரு சஹாபி இல்லாத அல்லது ஒரு தாபிஇ இல்லாத, ஏதேனும் ஒரு அறிவிப்பாளர் இல்லாத, இப்படி துண்டிக்கப்பட்டதாக இல்லாமல் யார் யாரிடமிருந்து கேட்டார்களோ அந்த தொடர் பரிபூர்ணமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சென்று சேரக்கூடியதாக இருக்கணும். இது மூன்றாவதா குறிப்பிடுவாங்க. நான்காவதா சொல்லுவாங்க, ஹதீஸ் என்பது ஷுதூதுகளை விட்டும் நீங்கி இருக்கணும். ஷுதூத் அப்படின்னா ஒதுங்குதல் அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லலாம், விரிவாக நம்ம பாடத்திற்குள்ள பார்ப்போம். ஷுதூதுகளை விட்டும் நீங்குதல் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பெரும் கொண்ட ஒரு அறிவிப்பாளர்கள், ஹதீஸினுடைய கலையில் மிகவும் குறைகளை விட்டும் நீங்கியவர்கள் என்று ஹதீசு கலையால் அடையாளம் காட்டப்பட்ட நம்பகத்தன்மையான பெரும் கொண்ட ராவிகள் எதை அறிவிச்சாங்களோ, எதை அறிவித்திருக்கிறார்களோ அதற்கு மாற்றமாக இந்த ஹதீஸ் இருக்கக்கூடாது. அவர்கள் எதை அறிவித்தார்கள் அதற்கு தோதுவானதாக, அதற்கு ஒத்து போகக்கூடியதா இருக்கணுமே தவிர, அந்த நம்பகத்தன்மை வாய்ந்த பெரும் கொண்ட ராவிகள் அறிவித்த ஹதீஸிற்கு மாற்றமானதாக இந்த ஹதீஸ் இருக்கக்கூடாது. அதுவும் சஹீஹ் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு நிபந்தனையாக குறிப்பிடுறாங்க. அதே போன்று ஐந்தாவதாக சொல்லுவாங்க, குறையை விட்டும் அந்த ஹதீஸ் நீங்கி இருக்கணும். எப்படிப்பட்ட குறை அப்படின்னா, விரிவான முறையில் நம்ம பாடத்திற்குள்ள பார்ப்போம். அவங்க குறையை விட்டும் நீங்கி இருக்குதல்னா என்னதுன்னா, ஹதீஸ் இது மக்பூல்,
இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று சொல்வதை தடுக்கக்கூடியதான ஒரு லேசான குறை கூட அந்த ஹதீஸில் வரக்கூடாது. அதுதான் ஹதீஸ். ஸஹீஹான ஹதீஸ் என்பதற்கான 5 நிபந்தனைகளை சொல்லி இந்த பாடத்தை நமக்கு விளக்கி தருவார்கள் முஸன்னிஃப் அவர்கள். அப்ப ஸஹீஹான ஹதீஸ்னா இதுதான். நாம் இன்றைய இந்த சுருக்கமான முறையில பார்த்திருக்கிறோம். இனி வாங்க கிதாபை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையுடைய பரிபூர்ணமான விளக்கம் என்ன, அதை பற்றி ஒரு சில உதாரணங்களை சொல்லி நாம அந்த தாரீஃபை, ஸஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம விளக்கமான முறையிலே கிதாபை வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தக்ஸீமுல் ஹதீஸி, ஹதீஸை பங்கு வைப்பது. ஹதீஸை பங்கு வைப்பது குறித்தான விஷயத்தை நாம பார்க்க இருக்கிறோம். ஹதீஸ் பங்காகக்கூடிய முறைகள், அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை இந்த பாடத்தில் நாம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, யன்கஸிமுல் ஹதீஸு மின் ஹைஸு தவஃபுரு ஷுரூத்தில் கபூலி ஃபீஹி வ அதமு தவஃபுரிஹா இலா சலாசத்தி அக்ஸாமின். யன்கஸிமுல் ஹதீஸு, ஹதீஸ் என்பது பங்கு பிரியும். அல் ஹதீஸ் என்றால் இங்கும் அது அர்த்தம்னா அல் ஹதீசுன் நபவியு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த அந்த ஹதீஸ். அப்ப அந்த ஹதீஸ் என்பது பங்கு பிரியும். மின் ஹைசு தவஃபுரு ஷுரூத்தில் கபூலி ஃபீஹி, இந்த ஃபீஹி ஹீ உடைய லமீரை நாம இந்த அல் ஹதீஸை நோக்கி மீட்டணும். அப்ப அந்த ஹதீஸிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் பரிபூரணமாகுதல் எனும் விதத்தில், வ அதமு தவஃபுரிஹா, இந்த ஹாவுடைய லமீர் இந்த ஷுரூத்துல் கபூல். அப்போ அந்த ஹதீஸில் ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகாமல் இருக்குதல் எனும் விதத்தில் ஹதீஸ் என்பது பங்கு பிரியும். என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஹதீஸ்ல கபூலுடைய நிபந்தனைகள், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் ஒன்று சேருதல், அதே போன்று ஒன்று சேராமல் இருக்குதல், அதாவது பரிபூரணமாகுதல், பரிபூர்ணமாகாமல் இருக்குதல் எனும் விதத்தில் ஹதீஸ் என்பது பங்கு பிரியும். எதன் பக்கமாக பங்கு பிரியும்? இலா சலாசத்தி அக்ஸாமின், 3 பங்குகளின் பக்கமாக ஹதீஸ் என்பது பங்கு பிரியும் என்பதை நமக்கு சொல்லி தராங்க. அப்போ ஒரு ஹதீஸ்ல கபூலுடைய ஷரத்துகள் அதை நமக்கு பின்னாடி சொல்லி தருவாங்க விரிவான முறையில. அப்போ ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் ஒரு ஹதீஸ்ல பரிபூரணமாகுதா அல்லது பரிபூரணமாகவில்லையா என்பதை கவனித்துதான் ஹதீஸ் என்பது பங்கு பிரியும். அது எத்தனை பங்காக பங்கு பிரியும் சொல்றாங்க? 3 பங்காக, 3 பங்குகளின் பக்கம் அது பங்கு பிரியும் என்று நமக்கு சொல்லி தராங்க. அந்த 3 பங்குகள் ஆகிறது என்ன சொல்றாங்க பாருங்க. சஹீஹுன், முதலாவது சஹீஹாக இருக்கும் ஹதீஸுடைய பெயர் இது. நம்ம அர்த்தம் வைக்க தேவையில்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த சஹீஹனா என்ன, ஹசன்னா என்ன, லஈஃப்னா என்ன என்பதை பற்றி விளக்கமும் தருவாங்க. இதனுடைய வகைகளை நமக்கு விரிவான முறையில சொல்லியும் கொடுப்பாங்க. அப்போ 3 பங்குனா முதல் பங்காகிறது சஹீஹுன், சஹீஹ் என்பதாக இருக்கும். வ ஹசனுன், இன்னும் 2வது ஆகிறது ஹசனுன், ஹசனாக இருக்கும். 3வது ஆகிறது வ லஈஃபுன், என்னது லஈஃபாக இருக்கும். ஒவ்வொரு ஹதீஸ் இந்த 3 பங்குடைய பெயர்களை குறிப்பிட்டாங்க. அப்ப இந்த 3 பங்குகள் சொல்லிட்டாங்க. இப்ப ஒவ்வொரு பங்கை பற்றியும் அதனுடைய தாரீஃபுகளை சொல்லி நமக்கு விளக்க போறாங்க. அப்ப முதல் பங்கு என்னது? அல் ஹதீஸு ஸஹீஹு, ஸஹீஹான ஹதீஸ் ஆகிறது. இதுதான் முதல் பங்கு. அதற்குண்டான தாரீஃபை சொல்றாங்க பாருங்க. அஸ் ஸஹீஹு, ஸஹீஹான ஹதீஸ் என்பதாகிறது. ஹுவ, அந்த ஸஹீஹான ஹதீஸ் என்பதாகிறது. ஹுவோடைய லமீரை நாம இந்த ஸஹீஹுவை நோக்கி மீட்டிக்கணும். அப்ப ஸஹீஹான ஹதீஸ் என்பதாகிறது மா, ஒரு ஹதீஸாக இருக்கும். ரவாஹு, அந்த ஒரு ஹதீஸை அறிவித்தார். இந்த ஹூவுடைய லமீரை நாம இந்த மா என்னும் மௌசூலை நோக்கி மீட்டணும். அப்போ அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பார் யாரு? அதுலுன். அதுலுன்னா அதற்கு அர்த்தம் சொல்லுவாங்க நீதமான ஒரு நபர். இங்க நம்ம முன்பே குறிப்பிடுறோம், ஒரு 5 விதமான ஷரத்துகளை போடுவாங்க. 1, 2, அதை தொடர்ந்து 3, 4, 5 என்று 3 ஷரத்துகளை, அதாவது தாரீஃபில் சொல்லப்பட்ட ஷரத்துகள், நிபந்தனைகள். அது இந்த ஒவ்வொரு ஷரத்திற்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை நமக்கு அற்புதமான முறையில சொல்லிக் கொடுப்பாங்க. அதுலனா என்ன, 2வது ஷரத்து,
மூன்றாவது ஷரத் என்ன என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவான முறையில சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இப்பொழுது நாம தாரீஃபிற்கான பொருளை மட்டும் பார்ப்போம். அதுலுன், அதுலுன் என்பது ரவா என்பதினுடைய ஃபாயில். அப்ப நீதமான ஒரு நபர் எந்த ஹதீஸை அறிவித்திருப்பாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். அதுலுன் நீதமான நபர். தாமுல் லபுத்தி, தாமுனா பரிபூர்ணமானதுன்னு அர்த்தம். இந்த அல்லபுத்து எனும் வார்த்தைக்கு அர்த்தம் போடுவாங்க, ஹிஃபுல்னு அர்த்தம் போடுவாங்க. அப்ப மனனம் செய்தல், அதே போன்று பேணுதல் என்கிற அர்த்தம் எல்லாம் இங்க இருக்கு. ரெண்டு அர்த்தமும் இந்த இடத்துல பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இதற்கு விளக்கம் போடுவாங்க. அதை பற்றி நம்ம தெளிவா பார்ப்போம் பின்னாடி. இங்க சுருக்கமான முறையில சொல்ற லபுத்து பரிபூர்ணமாகுதல்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ராவி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது அறிவித்த விஷயத்துல அவர் உறுதியா இருக்கணும். என்ன வார்த்தையை அறிவிச்சாங்களோ அந்த வார்த்தை விஷயத்துல உறுதியா இருக்கணும். அப்ப அவருடைய ஹிஃபுல் பரிபூர்ணமா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதை தொடர்ந்து இதற்கான பொருளுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க. அவரிடத்துல பொடுபோக்கு தன்மை, மறதி, தவறுகள் இது போன்றவைகள் ஏற்படாத வண்ணம் ஒரு எப்பொழுதுமே ஒரு விழிப்பு நிலையிலேயே அவரு கொஞ்சம் இருக்கணும். ஷதீதுல் யக்லா அப்படின்னா கடுமையான விழிப்பு நிலைன்னு அர்த்தம் வைப்போம் நம்ம. அப்படி ஒரு இருக்கணும். அவரு பொடுபோக்கு இல்லாமல், மறதி இல்லாமல் இருக்கணும் என்கிற அர்த்தத்தையும் குறிப்பிடுவாங்க. இதனால நாம இந்த இடத்துல தாமுல் லபுத்து என்பதற்கு மனனம் பரிபூர்ணமானவர் என்றும் வைக்கலாம். அதே போன்று பேணுதல் பரிபூர்ணமானவர் என்ற அர்த்தமும் வைக்கலாம். இரண்டுமே இந்த விளக்கத்திற்கு தோதுவாக பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும். இது ஒரு ராவி இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை என்பதாக நாம விளங்கணும். பாருங்க, பேணுதல் பரிபூரணமான நீதமான ஒரு நபர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். மிஸ்லிஹி, மிசில்னா போன்றுன்னு அர்த்தம். அப்ப மிஸ்லிஹின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹீவுடைய லமீரை நாம இந்த அதிலு நோக்கி நாம மீட்டணும். அப்ப தன்னை போன்ற ஒருவரை தொட்டும் நீதமான பேணுதல் பரிபூர்ணமான ஒரு நபர் எந்த ஹதீஸை அறிவித்திருப்பாரோ அந்த ஒன்று. அவர் யாரை தொட்டும் அறிவித்திருக்கணும்? மிஸ்லிஹி, தன்னை போன்ற ஒருவரை தொட்டும் அறிவித்திருப்பார். அப்போ இந்த ஹீவுடைய லமீரை நாம இந்த அதிலை நோக்கியே மீட்டிக் கொள்ளலாம். எங்கிருந்து? மிம் மபுத இஹி இலா முன்தஹா ஈன்னு போட்டிருக்காங்க. இலா முன்தஹாஹு என்று வருவதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த ஹம்சா என்பது அச்சுப்பிழையாக இருக்கலாம். அப்போ இலா முன்தஹாஹு என இங்க மபுத இஹி லமீரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இங்கேயும் இலா முன்தஹாஹு என்று வருவதுதான் சரியாக இருக்கும். அப்ப எப்படி? மிம் மபுத இஹி, அதனுடைய துவக்கத்திலிருந்து. மபுதனா துவக்கம், அதனுடைய எதனுடைய? இந்த ஹூடைய லமீரை நாம இந்த மாவை நோக்கி மீட்டணும். அதாவது ஹதீஸ். இலா முன்தஹாஹு, இங்க ஒரு ஹூ இருப்பதாக நாம குறிப்பிட்டிருந்தோம். அதையும் நாம இந்த மா எனும் இந்த ஹதீஸ் எனும் பொருளை நோக்கி இந்த மாவை நோக்கி மீட்டணும். அப்ப அந்த ஹதீஸினுடைய துவக்கத்திலிருந்து அந்த ஹதீஸுடைய இறுதி வரை நீதமான இன்னும் பேணுதல் பரிபூர்ணமான ஒரு நபர் தன்னை போன்ற ஒருவரை தொட்டும் எந்த ஹதீஸை அறிவித்திருப்பாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். அப்ப இரண்டு விதமான விஷயங்களை சொல்லி முடிச்சிட்டாங்க. தொடர்ந்து தாரீஃப் போது பாருங்க. வத்தஸல சனதுஹு, இன்னும் இத்தசலனா சேர்ந்தான் என்ற அர்த்தம். சனது அதான் இத்தசலவுடைய ஃபாயில். அப்ப இந்த ஹூவுடைய லமீரை நாம எங்க மீட்டணும் அப்படின்னா இந்த மா, அதாவது இந்த ஹதீஸ் என்னும் பொருள் வைத்தமா இல்லையா, அந்த மாவை நோக்கி மீட்டணும். அப்ப அந்த ஹதீஸினுடைய சனது, சனதுனா என்ன நம்ம கடந்த பாடத்துல குறிப்பிட்டிருந்தோம். அப்போ அந்த ஹதீஸினுடைய சனது சேர்ந்ததாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் என்று அர்த்தம் வைக்கணும். அப்ப இந்த ரவா என்பதன் மீதுதான் இந்த இத்தசலவை நாம அத்துப்பு செய்யணும். அப்ப அர்த்தம் எப்படி வரும் பாருங்க. அந்த ஹதீஸினுடைய சனது சேர்ந்ததாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும் என்ற அர்த்தம் வரும். இன்னும் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வ சலிம மின ஷுதூதி வ மினல் இல்லதி, வ சலிம இன்னும் நீங்கி இருக்க வேண்டும். சலிம அப்படின்னா நீங்கினான்னு அர்த்தம். இந்த சலிமவுடைய இந்த சலிமவையும் நாம் எங்க அத்துப்பு செய்யணும்? இந்த ரவால தான் அத்துப்பு செய்யணும். அப்போ இந்த சலிம என்பதனுடைய ஃபாயிலது அந்த ஹதீஸ், அதாவது இந்த மாவை நோக்கி அந்த லமீரு மீளக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்க, வ சலிம இன்னும் அந்த ஹதீஸ் நீங்கி இருக்க வேண்டும். மின ஷுதூதி வ மினல் இல்லதி, ஷுதூதை விட்டும். ஷுதூது அப்படின்னு சொன்னா அதாவது ஒதுங்குதல் அர்த்தம். ஷஸ்தங்கிற வார்த்தைக்கு
நம்ம லுகத்து கிதாபுகளை சொல்லி தருவாங்க, இன்ஃபரத அனில் ஜமாஅத், ஒரு கூட்டத்தை விட்டும் ஒதுங்குதல். அதாவது ஒரு கூட்டம் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதுல இருந்து நீங்கி தனிப்பட்ட முறையில ஒரு கருத்தை சொல்றது. இதுக்கு பேரும் ஷஸ்த. அதாவது ஷுதூத். ஷஸ்தவுடைய மஸ்தர் தான் ஷுதூத் என்ற அர்த்தம் வரும். அப்ப நாம இங்க என்ன அர்த்தம் வைக்கணும்? ஒதுங்குதலை விட்டும் அந்த ஹதீஸ் நீங்கி இருக்க வேண்டும். இன்னும் வமினல் இல்லத்தி, குறையை விட்டும் அந்த ஹதீஸ் நீங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஹதீஸாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப நாம் இந்த தாரீஃபினுடைய சுருக்கமான பொருளை நாம பார்த்திருக்கிறோம். இனிதான் நாம அதில்னா என்ன, அதே போன்று லபுத்து பரிபூர்ணமானவர்னா என்ன, மிசிலிஹி தன்னை போன்ற ஒருவரை தொட்டும்னா என்ன அர்த்தம், அதே போன்று சனது இத்திசால் ஆகுதல் சேருதல்னா என்ன அர்த்தம், நம்ம அர்த்தத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். இதற்கான விளக்கத்தை நாம பிறகு பார்ப்போம். அதே போன்று ஷதை விட்டும், அதாவது ஒதுங்குதலை விட்டும் நீங்குதல்னா என்ன, குறையை விட்டும் நீங்குதல்னா என்ன, இதை பற்றியதான விளக்கங்களை நமக்கு இந்த ஷரஹு தாரீஃப்ல சொல்றாங்க. வாங்க பார்ப்போம். ஷரஹு தாரீஃபி, அந்த தாரீஃபினுடைய அந்த வரையறையினுடைய விளக்கம். எந்த வரையறை? இங்க நம்ம அல் ஹதீசு ஸஹீஹுக்கு வரையறை சொன்னாங்க, தாரீஃப், அதனுடைய விளக்கம் சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான விளக்கம். ஃபர்ஸ்ட் அதுல்னு சொன்னாங்க, அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் எப்படி இருக்கணும்? அதிலானவராக இருக்கணும். அதில்னா என்ன? அல் முராது பில் அதிலி, அல் அதில் என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. அதில் நீதமானவர், அறிவிக்கக்கூடிய ராவி நீதமானவராக இருக்கணும்னா என்ன அர்த்தம், என்ன நோக்கம் அதை கொண்டு? அஸ்ஸாலிமு, அவர் நீங்கியவராக இருக்க வேண்டும். மின் அஸ்பாபில் ஃபிஸ்கி, பாவத்தினுடைய காரணங்களை விட்டும். இன்னும் ஹவாரிமில் முரு அத்தி, முரு அத்து அப்படின்னா மனித பண்பு, நற்பண்பு, நல்லொழுக்கம் என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்குறாங்க லுகத்து கிதாபுகள்ல. இப்ப மனித பண்பை, அதாவது நற்பண்பை முறிக்கக்கூடியவைகளை விட்டும், இன்னும் பாவத்தினுடைய காரணங்களை விட்டும் நீங்கியவராக இருக்க வேண்டும். நீங்கியவர் என்பதுதான் அதிலை கொண்டு நோக்கம். அலா மானா, ஒரு அர்த்தத்தின் அடிப்படையில். என்ன அர்த்தம் சொல்றாங்க பாருங்க. அன்னஹு, அந்த நபர், எந்த நபர்? அறிவிக்கக்கூடிய அந்த நபர், அந்த நீதமான அந்த நபர். எஜ்தனிபுல் கபாயிர, அவர் எஜ்தனிபுனா தவிர்ந்து கொள்வார், அல் கபாயிர பெரும் பாவங்களை. வலா யுசிர்ரு, அவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார், அதாவது தரிபாடோடு இருக்க மாட்டார், அல ஸகாயிரி சிறு பாவங்களின் மீது. இன்னும் வலா எஃப்அலு, இன்னும் அவர் செய்ய மாட்டார், மா ஒரு காரியத்தை, யுஷீனு முரு அத்தஹு, அவருடைய நல்லொழுக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய, அவருடைய நல்ல பண்பிற்கு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு செயலை, இந்த நாசி மக்களிடத்தில் அவருடைய நற்பண்பிற்கு களங்கத்தை, குறையை ஏற்படுத்தக்கூடியதான ஒன்றை அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். இன்னும் சிறு பாவங்களின் மீது தரிவாடோடு இருக்க மாட்டார். இன்னும் அதை போன்று பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்வார் அவர் எனும் அர்த்தத்தின் அடிப்படையில் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ இது போன்ற பாவத்தினுடைய காரணங்களை விட்டும் மனித பண்பை, நல்லொழுக்கத்தை கிழிக்கக்கூடிய, முறிக்கக்கூடிய வைகளை விட்டும் நீங்கி இருப்பவர்னா என்ன அர்த்தம்? அவர் பெரும்பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பாரு, சிறுபாவங்களை அதன் மீது நிரந்தரமாக இருக்க மாட்டார். தெரியாமல் நடைபெறலாம், ஆனால் அதன் மீது நிரந்தரமாக செய்பவராக இருக்க மாட்டார். அதே போன்று அவருடைய நல்ல ஒழுக்கத்திற்கு, நல்ல பண்பிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, குறை ஏற்படுத்தக்கூடியதான செயலை அவர் செய்ய மாட்டார். இதுதான் அதில் என்பதனுடைய, நீதமானவர் என்ற அந்த அதில் அர்த்தம் போட்ட வார்த்தை போட்டோமா இல்லையா, அதனுடைய நோக்கம், அதை கொண்டு நாடப்படுவது இந்த பொருளைத்தான் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வல் முராது பி தமாமில் லபுத்தி, அந்த தாரீஃபிடும் பொழுது தாமுல் லபுத் என்றுதான் வந்தது. விளக்கம் சொல்லும் பொழுது தமாமுல் லபுத் என்கிறார்கள். பொருள் ஒன்றுதான். அப்போ லபுத்து பரிபூர்ணமாகுதல் என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. இன்னும் லபுத்து பரிபூர்ணமாகுதல் என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. அல் இத்கானு ஃபில் ஹிஃப்தி, மனனம் விஷயத்தில் உறுதியாக இருக்குதல். வத்தஸப்புத்து ஃபி நக்லில் ஹதீஸி, ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்தில் இன்னும் தரிபாடோடு இருக்குதல். வல் இஸ்திம்ராரு, இன்னும் நிரந்தரமாக இருக்குதல். அலா தாலிக்க, மேல் சொல்லப்பட்டதன் மீது. தாலிக்கவுக்கு நாம மதுக்கூர்னு அர்த்தம் கொடுக்கணும். அதன் மீதுனா அந்த மேல் சொல்லப்பட்ட, என்ன சொன்னாங்க மேல,
மனனம் விஷயத்திலே உறுதியாக இருக்குதல், ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்தில் தரிபாடோடு இருக்குதல், இதன் மீது நிரந்தரமாக இருக்குதல். எதுவரை நிரந்தரமாக இருக்கணும்? ஹத்தாயு அத்தியஹு, அதை அதாவது இந்த ஹூ லமீர், இந்த ஹதீஸை அவர் முறையாக நிறைவேற்றும் வரை என்று குறிப்பிடுறாங்க. சவாவுன் கான, அது ஆகி இருந்தாலும் சரியே. எது? இந்த கானவுடைய இஸ்மு லமீரு, அது எதை நோக்கி நாம் அந்த லமீரை மீட்டலாம்? இந்த தாலிக்கவை நோக்கி மீட்டலாம். என்ன காரணம்னா, தாலிக்கவை நோக்கி மீட்டினால் இந்த இத்துகான் தசபுத் ரெண்டு பொருளும் அங்க சேர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுனா அந்த மனனம் செய்வதில் அந்த உறுதி என்பதும், அதே போன்று ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்தில் தரிபாடு என்பதும் ஆகியிருந்தாலும் சரியே, மின் ஹிஃபுலிஹி, அவரினுடைய மனனத்திலிருந்து ஆகியிருந்தாலும் சரியே, அம்மின் கிதாபத்திஹி, அவர் எழுதி வைத்ததிலிருந்து ஆகியிருந்தாலும் சரியே. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ராவி ஒரு ஹதீஸை ஒருத்தர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அறிவித்த அந்த வார்த்தை விஷயத்திலே அவருக்கு ஒரு தரிபாடு இருக்கணும். அதிலே அவருக்கு ஒரு உறுதி இருக்கணும். அதை மனனம் செஞ்ச விஷயத்துல ஒரு உறுதி இருக்கணும். அறிவிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, நான் இப்படி அறிவிக்கல, நான் இப்படி வார்த்தையை மாற்றி சொன்னேன் என்றெல்லாம் வார்த்தைகளை மாற்றுபவராக இருக்கக்கூடாது. அவர் பேணுதல் மிக்கவராக இருக்கணும் என்கிற பொருளை இங்க நமக்கு சொல்லி தராங்க. அததான் அவர் அப்படி மனனம் செஞ்ச விஷயத்திலே உறுதியோடு இருப்பது, அது ஹதீஸை அறிவிக்கும் விஷயத்தை தரிபாடோடு இருப்பதெல்லாம் அவரு மனனம் செய்த விஷயத்தில் ஆகியிருந்தாலும் சரி, எழுதி வைத்ததில் இருந்தாலும் சரி. சில பேரு ஹிஃபுதோட நிப்பாட்டி இருப்பாங்க, எழுதி வைத்திருக்க மாட்டாங்க. சில பேர் ஹிஃபுதையும் தாண்டி எழுதி வைத்திருப்பாங்க, மனனம் செஞ்சதையும் தாண்டி எழுதி வைத்திருப்பாங்க. ஆக மொத்தம் அவர் மனனம் செய்து அறிவித்திருந்தாலும் சரி, அல்லது அவர் எழுதி வைத்து அறிவித்திருந்தாலும் சரி, அந்த இரண்டிலையும் அவருக்கு ஒரு உறுதி இருக்கணும், ஒரு தரிபாடு இருக்கணும். அதுதான் இந்த லபுத்து பரிபூர்ணமாகுதல் என்பதை கொண்டு நோக்கம் என்பதாக குறிப்பிடுறாங்க. இதற்கு விளக்கமாக சொல்றாங்க பாருங்க. இன்னும் அதனுடைய பொருளாகிறது, மதுக்கூர் மேல் சொல்லப்பட்டதினுடைய பொருளாகிறது. மேல் என்ன சொன்னாங்க? தமாமுல் லபுத்துனா அதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை சொன்னாங்க. அப்ப அந்த மேல் சொல்லப்பட்டதினுடைய பொருளாகிறது ஐயக்கூன, அவர் ஆக வேண்டும். யாரு தாமுல் லபுத்தாக வருவாரோ, அதாவது அறிவிப்பாளரை குறிப்பிடுறாங்க, அந்த அறிவிப்பாளர் ஆகுவதாகும். ஷதீதல் யக்லத்தி, ஷதீதுனா கடுமையான, அல் யக்லத்துனா விழித்த நிலை. அப்போ கடுமையான விழிப்பு நிலை கொண்டவராக அவர் ஆகுவதாகும். அப்போ ஃபலா யுரஃபு அன்ஹு, அவரை தொட்டும் அறியப்படாது. எனவே அவரை தொட்டும், இந்த ஹூடைய லமீரு இந்த ஐயக்கூனவுடைய இஸ்மாக நம்ம யாரை குறிப்பிட்டோமோ அந்த அறிவிப்பாளர், அவரை தொட்டும் அறியப்படாது. கஸ்ரத்துல் ஹதஇ, அதிகமான தவறுகளையும், அல்லது அல் கஃப்லத்தி, அதிகமான பொடுபோக்குத்தனத்தையும், அவின் நிசியானி, அல்லது அதிகமான மறதியையும் அவரை தொட்டும் அறியப்படாது. அந்த விதத்தில் அவர் கடுமையான விழிப்பு நிலையில் உள்ளவராக இருக்கணும். இதுதான் இதனுடைய மஅனா, உண்மையான ஒரு விளக்கமான பொருள் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தராங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் எப்படி இருக்கணும்னா, அவர் நீதமானவராக இருக்கணும்னு மேல சொன்னாங்க. அதற்கான விளக்கத்தோடு அவர் லபுத்து பரிபூர்ணமானவராக இருக்கணும்னா என்னது? அவர் எந்த வார்த்தையை அறிவித்தாரோ அதுல அவருக்கு ஒரு தரிபாடும் ஒரு உறுதியும் இருக்கணும். அதற்கு அதை மனனம் செஞ்ச அந்த விஷயத்திலே அவருடைய மனன சக்தியிலே ஒரு உறுதி இருக்கணும். என்ன வார்த்தையை அறிவிச்சிருக்கிறோம் அதிலேதான் அவர் எப்பொழுது நிரந்தரமாக இருக்கணும். அவரு கொஞ்ச காலத்திற்கு பிறகு தெரியாம சொல்லிட்டேன், மறந்து சொல்லிட்டேன், பொடுபோக்குத்தனமாக சொல்லிட்டேன் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்படாதவாறு அவர் அறிவித்த அந்த விஷயத்துல உறுதியாக இருக்கணும், அவரே தரிபாடோடு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு பேரு தான் தமாமுல் லபுத், அதாவது லபுத்து பரிபூர்ணமானது என்று அர்த்தம். இதை கொண்டவருக்கு பேரு தான் தாமுல் லபுத், லபுத்து பரிபூர்ணமானவர் என்று அர்த்தம் வைக்கிறோம். அதுதான் மேல் சொன்ன இந்த தாமுல் லபுத்து என்பதை கொண்டு நோக்கமாக இங்கே சொல்லி தருகிறார்கள். அதே போன்று அடுத்ததாக சொல்றாங்க பாருங்க, வல் முராது பி கௌலினா அன் மிசிலிஹி, அன்மிசிலிஹி என்ற நம்முடைய சொல்லை கொண்டு நாடப்படுவதாகிறது. அன்மிசிலிஹின்னு எங்க சொன்னாங்க? இங்க சொன்னாங்க, அப்படிதானே? தாமுல் லபுத்துக்கு பிறகு அன்மிசிலிஹி, நாங்க தன்னை போன்ற ஒருவரை தொட்டும் அறிவித்திருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அந்த அன்மிசிலிஹி, தன்னை போன்ற ஒருவர், அந்த அன்மிசிலிஹி என்ற நம்முடைய சொல்லை கொண்டு நாடப்படுவதாகிறது. ஐயக்கூன
குல்லு ருவாத்தில் ஹதீசி, ஹதீஸினுடைய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஆகுவதாகும். ஐயக்கூன உடைய இஸ்மு இந்த குல்லு, ஐயக்கூன என்பதுதான் இந்த அல் முராது உடைய ஹபரா எடுக்கணும் நாம. ஐயக்கூன குல்லு ருவாத்தில் ஹதீசி, ஹதீஸினுடைய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஆகுவதாகும். அலா ஹாதல் முஸ்தவா, அல் முஸ்தவா அப்படின்னா தரஜத் என்ற அர்த்தம் சொல்றாங்க, அந்தஸ்து, தரம் என்ற அர்த்தம் வைக்கலாம். அப்ப இந்த தரத்தின் மீது ஹதீஸினுடைய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஆகுவதாகும். இந்த தரம்னா என்னது? மினல் அதாலத்தி, நீதமாக இருக்குதல், அதே போன்று தமாமில் லபுத்தி, லபுத்து பரிபூரணமாக இருக்குதல். இப்படி இந்த லபுத்தை பற்றிய வேறு விரிவான முறையில் நம்ம மேல சொல்லிட்டோம். அப்ப நீதமாக இருக்குதல், அதே போன்று லபுத்து பரிபூரணமாக இருக்குதல், இவைகளினால் இந்த தரத்தின் மீது ஹதீஸினுடைய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஆகுவதாகும் என்பதுதான் அம்மிசிலி என்ற நம்முடைய சொல்லை கொண்டு முராதுங்கிறாங்க. அதாவது ஒரு ஹதீஸ் ஒருத்தங்க அறிவிக்கிறாங்கன்னா அவர்கள் எப்படி இருக்கணும்னு மேல சொன்னாங்க. எப்படி அதிலாக தாமுல் லபுத்தாக இருக்கணும் நாங்க. அப்படிப்பட்ட அறிவிப்பாளர் யாரை தொட்டும் அறிவிக்கணும்? அவரும் அதிலும் லபுத்தும் உள்ளவராக இருக்கணும். அதே போன்று அவர் யார்கிட்ட அறிவிக்கிறாங்களோ அவங்களும் எப்படி இருக்கணும்? அதிலும் அதே போன்று அதாலத்தும் தமாமுல் லபுத்தும் கொண்டவராக இருக்கணும். இப்படி ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள்னு யாரெல்லாம் வருகிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட எல்லோருமே அதாலத்தும் தமாமுல் லபுத்தும் கொண்டவர்களாக இருக்கணும் என்பதுதான் இந்த அம்மிசிலிஹி என்ற சொல்லை கொண்டு முராது என்பதாக இங்க நமக்கு குறிப்பிட்டு தராங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வல் முராது பித்திஸ்வாலி சனதி, சனது சேர்ந்திருக்குதல் என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. இத்தசொல சனதுகுன் மேல போட்டாங்களா இல்லையா? அந்த ஹதீஸுடைய சனது சேர்ந்த வண்ணம் இருக்கணும். அப்ப இத்திசால் ஆகுறதுன்னா என்ன? அதை பற்றி ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க பாருங்க. சனது சேர்ந்து இருக்குதல் என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. ஐயக்கூன குல்லு வாஹிதிம் மின் ருவாத்தில் ஹதீசி, ஹதீஸினுடைய ராவிகளிலிருந்து ஒவ்வொருவரும் ஆகுவதாகும். எப்படி ஆகுவதாகும்? ஐயக்கூன உடைய இஸ்மு குல்லு வாஹிது, ஐயக்கூன உடைய ஹபர் எது? எப்படி ஆக வேண்டும்? எல்லா ராவிகளும் சமிஅஹு, இந்த ஹூடி லமீர் இந்த ஹதீஸ், சமிஅ உடைய ஃபாயிலு லமீரா இருக்கு. இதனுடைய லமீர் எங்க மீளுதுன்னா குல்லு வாஹிதை நோக்கி மீளும். அப்போ ஹதீஸினுடைய ராவிகளில் இருந்து ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். எப்படி ஆக வேண்டும்? சமிஅ, கேட்டவர்களாக, ஹூ அந்த ஹதீஸை கேட்டவர்களாக ஆக வேண்டும். இதுதான் ஐயக்குனவுடைய ஜும்லா ஹபரு. யாரிடமிருந்து கேட்டவர்களாக வேண்டும்? மிம்மன், ஒருவரிடமிருந்து. ரவா அன்ஹு, இந்த ரவாவுடைய ஃபாயில் இந்த குல்லு வாஹிது, அன்ஹுடைய இந்த ஹூ எனும் லமீர் இந்த மண்ணை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும். அப்ப யாரை தொட்டும் அந்த ஒவ்வொருவரும் அறிவித்தார்களோ அவரிடமிருந்து அந்த ஹதீஸை கேட்டவர்களாக ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களிலிருந்து ஒவ்வொருவரும் ஆக வேண்டும், ஆகுவதாக இருக்கும். இதுதான் இத்திசாலு சனதை கொண்டு நோக்கம்ங்கிறாங்க. அப்ப ஃபலா யஸ்குது வாஹிதும் மின்ஹும், அந்த ஹும்முடி லமீர் இந்த குல்லு வாஹிது மின் ருவாத்தில் ஹதீஸ், ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள். அப்ப அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளர்களில் இருந்து எந்த ஒருவரும் விழுந்து விட மாட்டார். எனவே விழுந்து விட மாட்டார். ஹத்தா எதுவரை? யஸ்வில பிஹி இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸ்வில அந்த ஹதீஸ் என்பது சென்று சேரும். யஸ்வில உடைய ஃபாயிலது இந்த அல் ஹதீஸ், அந்த பிஹினா இந்த சனது. அப்ப இந்த சனதை கொண்டு, எந்த சனது? இப்படி எல்லோருமே யாரை தொட்டு அறிவிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த ஹதீஸ கேட்டிருக்கணும். அப்படிப்பட்டதான அந்த தொடர், அந்த சனதை கொண்டு அந்த ஹதீஸ் என்பது சென்று சேரும். யாரின் பக்கம் சேரும்? இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கமாக சேருமே அந்த அளவிற்கு என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தராங்க. அப்ப இத்திசாலு சனதை கொண்டு முராத் என்னதுன்னா, ஒரு ஹதீஸை உதாரணத்திற்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அறிவிக்கிறாங்க அப்படின்னா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா யார்கிட்ட இருந்து கேட்டாங்க, அவங்க யார்கிட்ட இருந்து கேட்டாங்க, அவங்க யார்கிட்ட இருந்து கேட்டாங்க, அப்படியே போய் யார் வரைக்கும் போய் நிற்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போய் நிற்கும். அப்படி இடையில் வரக்கூடிய ஒவ்வொரு ராவியுமே யாரை தொட்டு அறிவிக்கிறாங்களோ அவர்களிடமிருந்து கேட்டவர்களாக இருக்கணும். இப்படி ஒரு தொடர் பரிபூரணமாகணும்.
இப்படி ஒரு தொடர் அந்த சனது சேர்ந்து இருக்கணும். இப்படி சேர்றது எங்க போய் நிற்கும்? புகாரி இமாம் அறிவிக்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போய் அந்த சனது நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு எல்லோ ராவிகளும் இப்படி ஆகுவது, இதற்குத்தான் சனது இத்திசால் ஆகுதல், சனது சேர்ந்து இருக்குதல் என்பதாக குறிப்பிட்டு தராங்க. அப்ப இத்திசாலு சொனது அப்படின்னா நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு சில இடங்கள்ல ஹதீசுகள்ல நம்ம பார்க்க முடியும். சஹாபியிடமிருந்து யாரால மட்டும்தான் கேட்க முடியும் ஹதீஸை? தாபியகளால மட்டும்தான் கேட்க முடியும். தாபியகளிடமிருந்து தான் தபோல் தாபியன்கள் கேட்க முடியும். இப்படி தவிர வரிசையாக வந்தா அந்த சனது இத்திசாலாக இருக்குன்னு அர்த்தம். சில சனதுகள்ல ஒரு சஹாபியிடமிருந்து தபோல் தாபியை கேட்டதாக இருக்கும். இடையில தாபியுடைய பெயர் விடுபட்டிருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அந்த சனது இத்திசாலாக இல்லை என்று அர்த்தம். அதாவது சனது சேரவில்லை, முழுமையாக சேரவில்லை என்று அர்த்தம் கொடுப்போம். இப்படி இல்லாமல் யார் யாரிடமிருந்து கேட்டார்களோ அது வரிசையாக முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த சனதுக்கு பெயர் தான் இத்திசாலு சனது. சனது தொடர்ந்து சேர்ந்திருக்கிறது என்று அர்த்தம். இப்போ அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வல் முராது பி சலாமத்திஹி மினஷுதூதி. பி சலாமத்திஹி, இந்த ஹீவுடைய தமீர் எதுனா அந்த ஹதீஸ், மத்தனிலே நாம குறிப்பிட்டு வந்த அந்த ஹதீஸ். ஒரு ஹதீஸ் ஷுதூதை விட்டும் நீங்கி இருக்குதல் என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. ஷுதூதுனா இன்னும் நம்ம மேல அர்த்தம் சொல்லியிருந்தோம். ஒரு பெரும் கொண்ட கூட்டம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதை விட்டும் நாம ஒதுங்குனா அதுக்கு பேர் தான் ஷுதூத், அதாவது ஒதுங்குதல் அர்த்தம். அப்போ ஹதீஸிலே ஷுதூதை விட்டும் நீங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லா யகூன ஸிகத்து, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு அறிவிப்பாளர். அப்ப நம்பகத்தன்மையான ஒரு உறுதியான ஒரு அறிவிப்பாளர் ஆகாமல் இருப்பது. எப்படி ஆகாமல் இருப்பது? முகாலிஃபன், மாற்றமானவராக, ஃபீமா, ஒரு விஷயத்திலே, எருவீஹி, எதை அவர் அறிவிக்கின்றாரோ அந்த ஒரு விஷயத்திலே. அதாவது எருவியுடைய ஃபாயில் யாருன்னா இந்த சிகத், அந்த நம்பகத்தன்மையான உறுதிமிக்க அந்த அறிவிப்பாளர். இந்த ஹீவுடைய லமீர் நாம இந்த மௌசூலான மாவை நோக்கி எடுக்கணும். அப்ப எதை அவர் அறிவிக்கின்றாரோ அந்த ஒன்றிலே, அதாவது அந்த ஒரு ஹதீஸிலே அவர் மாற்றமானவராக ஆகியிருக்க கூடாது. யாருக்கு மாற்றமானவராக ஆகியிருக்க கூடாது? லிமன், ஒருவருக்கு. ஹுவ, அந்த ஒருவராகிறவர். ஹுவுடைய அந்த லமீர் இந்த மண்ணை நோக்கி மீடும். அந்த ஒருவராகிறவர் அருஜஹு, மிக ஏற்றமானவராக இருப்பார். மின்ஹு, அந்த நம்பகத்தன்மையான ராவியை விட. அப்போ தன்னை விட மிக ஏற்றமானவராக ஆகியிருப்பாரே அந்த ஒருவருக்கு தான் அறிவிக்கும் ஒரு ஹதீஸின் விஷயத்திலே மாற்றமானவராக ஒரு நம்பகத்தன்மையான உறுதியான ராவி ஆகி இருக்க கூடாது இதா என்பதாக இருக்கும். இதுதான் அல் முராதுடைய ஹபர். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹதீஸ்ல ஒரு ராவி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த ராவி அறிவித்தது ஒரு இவரை விட மிகவும் ஏற்றமானவரான ஹதீஸ் கலையிலே நம்பகத்தன்மையானவர், இவரை விட நம்பகத்தன்மையானவர் என்று அடையாளமிடப்பட்ட இவரை விட ஏற்றமானவர்களுக்கு இவர் அறிவிக்கக்கூடிய ஒண்ணு மாற்றமா இருக்கக்கூடாது. அப்படி மாற்றமாக இருந்தால் அந்த ஹதீஸ் ஷாது என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தருவாங்க. ஒரு உதாரணத்திற்கு நாம சொல்லணும்னா, உதாரணம் சொன்னா நமக்கு விளக்கக்கூடியதா இருக்கும். பாருங்க, ஹதீஸினுடைய வரிசையில அப்துல் வாஹித் ரஹ்மஹுல்லா அப்படின்னு ஒருத்தங்க. அப்ப இந்த அப்துல் வாஹித் ரஹ்மஹுல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல ஒரு இபாரத் இடம்பெறுது. இதா சொல்லா அஹதுக்கும் அல் ஃபஜ்ர ஃபல் யல்தஜி அன் யமீனிஹி, உங்களில் ஒருவர் ஃபஜ்ரு தொழுது விட்டால் அவர் தன் வலதுபுறமாக சாய்ந்து படுக்கட்டும் என்கிற ஒரு ஹதீஸ். இது அறிவிப்பவர் யாருன்னா அப்துல் வாஹித் ரஹமத்துல்லா அலைஹி. ஆனால் இதே விஷயத்துல இவரை விடவும் ஏற்றமானவர்களான பெரும் கொண்ட அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுது விட்டால் இப்படி படுப்பார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை பற்றி தான் மற்றவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அப்துல் வாஹித் ரஹிமஹுல்லா எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, நீங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு ராவி அறிவித்திருக்கிறாங்க அப்துல் வாஹித் ரஹிமஹுல்லா. அவங்களும் சிக்கத்தான நல்ல நம்பகத்தன்மையான உறுதிமிக்க அறிவிப்பாளர் தான். ஆனால் இவங்க அறிவித்ததற்கு மாற்றமாக இவர்களை விட ஏற்றமான பல அறிவிப்பாளர்கள் அறிவிச்ச ஹதீஸ் இருக்கிறதுனால
இவர்களின் மூலமா அறிவிக்கப்பட்ட அந்த ஹதீஸ் ஷாது என்பதாக குறிப்பிடுவார்கள். இப்படி இது போன்ற ஷுதூதை விட்டும் ஒரு ஹதீஸ் நீங்கி இருக்கணும். அதுதான் ஒரு ஹதீஸ் சிஹத்து, ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கான முக்கியமான காரியம் என்பதாக நமக்கு இங்க குறிப்பிட்டு தராங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வல் முராது, இன்னும் நோக்கமாகிறது, அதாவது இன்னும் நாடப்படுவதாகிறது, பி சலாமிஹி, பி சலாமத்திஹி என்றுதான் வரணும். இது அச்சு பிழையாக இருக்கலாம். இங்க நமக்கு பார்த்தாலே தெரியும். பி சலாமத்திஹி மினல் இல்லத்தி, சலாமி என்றாலும் பொருள் மாறாது. அப்போ இல்லத்தை விட்டும், அதாவது குறையை விட்டும் ஹதீஸ் என்பது நீங்கி இருப்பது என்பதை கொண்டு நாடப்படுவதாகிறது. அப்ப நமக்கு கடைசியாக சொன்ன விஷயம் அதுதான், குறை இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹதீஸ் குறையை விட்டும் நீங்கி இருக்குதல் அப்படின்னா என்ன என்பதை நமக்கு விளக்க போறாங்க. பாருங்க, அல்லா தக்கூன ஃபீஹி, அந்த ஃபீஹினா அந்த இந்த ஹீ உடைய லமீர் எங்க மீளுதோ அந்த ஹதீஸ், நம்ம தாரீஃப்ல பார்த்த அந்த ஹதீஸ். அப்ப அந்த ஹதீஸிலே ஆகாமல் இருப்பது, இல்லத்துன் கஃபியத்துன், லேசான, அதாவது மறைவான ஒரு குறை, மறைவான எந்த ஒரு குறையும் ஆகாமல் இருப்பது. எப்படிப்பட்டதான குறை? இதற்கு சிஃபத் போடுறாங்க பாருங்க, தம்னஉ, அந்த குறை தடுக்கும், மின் கபூலிஹி, அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஆகுவதை விட்டும் எந்த குறை தடுக்குமோ அப்படிப்பட்டதான லேசான மறைவான எந்த ஒரு குறையும் ஒரு அந்த ஹதீஸிலே ஆகி இருக்க கூடாது. ஆனா மஅ சலாமத்திஹி ஃபில் லாஹிரி மின்ஹா, மஅ சலாமத்திஹி, அந்த ஹதீஸ் நீங்கி இருப்பதோடு, ஃபில் லாஹிரி வெளிப்படையிலே, மின்ஹா அந்த குறையை விட்டும் வெளிப்படையிலே அந்த ஹதீஸ் நீங்கி இருப்பதோடு, மறைவாக உள்ள எந்த ஒரு குறையும், அது எப்படிப்பட்ட குறை, அது கபூல் என்ற நிலையிலே, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற நிலையிலே அது ஆகுவதை விட்டும் தடுக்கக்கூடியதான எந்த ஒரு லேசான குறையும் இந்த ஹதீஸிலே ஆக இருக்கக்கூடாது என்பதாக இருக்கும். இதுதான் அல்முராதுடைய ஹபர். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹதீஸ் குறையை விட்டும் நீங்கி இருக்கணும்னா என்னதுன்னா, அந்த ஹதீஸ் லாஹிரிலே அந்த குறை எதுவும் இருக்காது, சஹீஹ் தான். அந்த இல்லத் என்பது ஒரு இல்லத்தாகவே தெரியாது. ஆனால் சில ஹதீஸுகள்ல மறைவான லேசான ஒரு இல்லத்து இருக்கும். அது அந்த ஹதீஸுடைய சிஹத்தை தடுத்துரும். அதாவது அந்த ஹதீஸ் என்பது சஹீஹ் என்பதை தடுத்துரும். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச ஒரு ஹதீஸ். அங்க குறிப்பிடுறாங்க என்னதுன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னாலும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவிற்கு பின்னாலும் நான் தொழுது இருக்கிறேன். அவர்களில் யாருமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போதி நான் கேட்டதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி, ஹதீஸ் கலையிலே பெரிய இமாம். இவர்கள் அறிவித்த ஹதீஸ் சிஹத்து தான். லாஹிர்லே அது சிஹத்து தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா போன்ற ஒரு சில இமாம்கள் இதுல ஒரு ஹஃபியான, அதாவது லேசான ஒரு இல்லத் இருக்கு என்பதாக குறிப்பிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மியை ஓதவே இல்லை என்பதாக இங்கிருந்து விளங்குது. ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஹதீஸின்படி பார்க்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மியை ரகசியமான முறையில ஓதி இருக்கிறாங்க என்றுதான் ஹதீஸுகள்ல பார்க்க முடியும். அது ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம்லே பதியப்பட்டதான ஹதீஸ். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து என்ன விளங்குதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதவே இல்லை பிஸ்மியை என்பதாக அது விளக்கம் வர்றதுனால, இந்த ஹதீஸ்ல சின்ன ஒரு ஹஃபியான, மிக மிக லேசான ஒரு இல்லத் இருக்குது என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா போன்ற இமாம்கள் இதுல இல்லத்துள்ளதாக, ஹஃபியான இல்லத்துள்ளதாக குறிப்பிடுவார்கள். ஆனால் லாஹிரிலே அந்த ஹதீஸ் என்பது அந்த குறையை விட்டும் நீங்கியதுதான். அதை விளங்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு மாற்றமான ஒரு புரிதல் ஏற்படுறதுனால, அதுல ஒரு ஹஃபியான இல்லத்து, மிக 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 லேசான ஒரு மறைவான ஒரு சின்ன இல்லத்து உள்ளது என்பதாக குறிப்பிடுறாங்க. அப்ப இது போன்ற இல்லத்தை விட்டும் ஒரு ஹதீஸ் நீங்கி இருக்கணும். அதுவும் ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு தன்மை என்பதாக நமக்கு இந்த கிதாபில் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடத்துல ஸஹீஹான ஹதீஸ்னா என்ன என்கிற தாரீஃபை ஆரம்பத்துல சுருக்கமான முறையில் இங்க நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு
அந்த தாரீஃபிலே வந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான விளக்கங்களை நாம தனித்தனியான முறையில முசன்னிஃபுடைய வார்த்தையிலிருந்து நாம விளங்கிக் கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன என்பது நமக்கு இந்த தாரீஃபின் மூலமாக, இந்த வரையறையின் மூலமாக நமக்கு தெளிவாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இனி இதை தொடர்ந்தும் அந்த தாரீஃபை பற்றிய பேச்சுதான். அதை இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்து வரக்கூடிய பாடங்களில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.